அவள் மொழிந்த பரிசு. ஒரு காதலர்களோட கதை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். மேபி காதலிக்கிறவங்களுக்கான அதிக விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். காதலில் புரிந்துணர்வோ, விட்டு கொடுப்போ, சந்தோஷம், பகிர்ப்போ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கணும். இல்லை, இதில் ஒரு விஷயம் குறைஞ்சி போனாலும் அந்த காதலில் ஏதோ ஒரு துர்பாக்கியம் வந்து நின்று. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் நம்ம புகழோட கதை. என்ன அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்களா இருந்தால், நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் நடந்திருக்கு. என்னென்னு சொன்னால், 2 பேருமே அதிகமாக நேசிச்சிருந்தாங்க. புகழ், இன்பா. எப்படி ஒரு பொருத்தமான பெயர் இல்லை, புகழ், இன்பா. 2 பேருக்குள்ளேயும் அதிகமான காதல் இருந்துச்சு. ஒரு முறை பஸ்ஸில் வச்சு தான் புகழ் அவரை சந்தித்தாங்க. பஸ்ஸில் சந்தித்த அந்த காதல் அற்புதமான காதலாக மாறி 2 பேருமே விட்டு கொடுத்து தனக்குள்ள ஒரு அழகான புரிந்துணர்வோடு பயணிச்சுட்டு இருந்தாங்க. இடையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை. புகழுக்கு இடையில் ஒரு வேலை கிடைச்சிச்சு. வேறொரு ஊரில் வேலை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அந்த ஊருக்கு போய் புகழ் அங்கே வேலை பார்க்க ஆரம்பித்தார். இன்பா மட்டும் தனிமையில். தனிமை ரொம்ப ரொம்ப வேதனைங்க, ரொம்ப ரொம்ப கொடூரமானது. அந்த தனிமை நிறைய விஷயங்களை இழக்க வைக்கும். இன்பாவுக்கு அப்படி செய்ய வச்சிச்சு. புகழை ரொம்ப அதிகமாக நேசித்த இன்பா அதிகமாக புகழை மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். புகழ் அங்கே தன்னோட வேலை மயக்கத்தில், ஆரம்பத்துலாம் அதிகமான அன்பு காட்டின புகழ் தன்னோட வேலை மயக்கத்தில் வேலையை இன்பா மேலே அதிகமான ஈடுபாடு காட்ட குறைஞ்சார். ஏன்னா வேலை அப்படி வேலை பார்க்கணும். புகழ்கிட்ட போயிட்டு, யாருக்காக நீ இவ்வளோ சம்பாதிக்கிற, யாருக்காக இவ்வளோ வேலை பார்க்குறேன்னு கேட்டால், எல்லாமே என்னோட இன்பாக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அவரோட காதலை சொல்லுவாங்க. ஆனால் இன்பா, எனக்கு வேலை எல்லாத்தையும் விட அவன் முக்கியம், அவன் என்னோட பக்கத்தில் இருக்கணும், என்னோட கைகளை பிடிக்கணும், என்னோட சந்தோஷமாக கொஞ்சம் குழாவணும், அந்த காதல் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பெண். இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தானேங்க செஞ்சிட்ருக்குறோம். வெளியில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து வேலை பார்த்துட்டு தன்னோட மனைவிக்காக, தன்னோட காதலிக்காக பணத்தை அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பெண்களுக்கு பணம் தான் தேவையா அப்படிங்கிறது இல்லை, அன்பான அந்த பாசம் தான் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதையும் தாண்டி இந்த வேலைகளை பார்த்துட்ருக்கோம். சரி, அது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். நம்ம இப்போ கதைக்குள்ளே போகிறோம். இப்போ அப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் புகழ் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், இருந்திருந்த கோல் அடிப்பான். இன்பாவும் கோல் அடித்து கதைப்பான். இன்பா கோல் அடிக்கிற நேரங்கள்லாம், அம்மா ஒரு நிமிஷம் இரு, தங்கம் ஒரு நிமிஷம் இரு, நான் வேலையில் இருக்கிறேன், நான் முடிச்சுட்டு ஒன்று கிடக்கிறேன், நைட்டு கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை விட்டுருவான். இப்படியே போயிட்டு இருந்த வாக்கில் இன்பாவுக்கு இருக்க முடியலை. ஏன்னா புகழ் அவ்வளோ மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த விஷயங்கள் அப்படி ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு சண்டைகளை மாற ஆரம்பிச்சிச்சு. இன்பா ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணி, இந்த பாரு புகழ், நீ எனக்கு தேவையில்லை, நான் பெசாட்டுக்கு எங்கேயாச்சும் போயிட போகிறேன், இப்படியே வேலைன்னு சுற்றினீங்கன்னா நான் என்னதுக்கு டாப்பேன், அந்த அன்பு இல்லை, ஆரம்பத்தில் இருந்த அந்த காதல் இல்லை, ஏன்னு கேட்க புகழ் சொல்கிறான், என்ன நீ பேசுகிற, நம்ம 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழணும், கடைசி மட்டும் நம்ம எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு, எல்லாரும் நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழணும், அதுக்கு பணம் தானே தேவை, அதான் அம்மோ, ஏமோ புரிஞ்சுக்கமோ, வேலை செய்கிற நேரத்தை தாண்டி மற்ற நேரமெல்லாம் அவன்கிட்ட கைச்சிட்டு தானே இருக்கிறேன், ஏமோ இப்படி பண்ணுற அப்படின்னு அவன் கொஞ்சம் கண்டிப்பாகவும் கண்களில் கண்ணீரோடையும் கேட்குறான். அதுக்கு இன்பா சொல்கிற ஒரே வார்த்தை, நான் எதிர்பார்க்குற நேரத்தில் நீ கதைக்காமல் இருந்தால் எப்படிப்பா அப்படின்னு. இதுக்கு பிறகு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் புகழ் ஃபோனை கட் பண்ணிட்டு வேலைக்கு போயிடுறான். இன்பா இங்கே அழுகிறேன், அங்கே புகழும் அழுகிறேன். இப்படியே 2-3 நாள் போய்கொண்டே இருக்கு. சரி, திடீர்னு இன்பா புகழுக்கு கால் பண்ணி, புகழ், நான் சொல்கிறது ஒரு 5 நிமிஷம் கேளு, நம்ம 2 பேருக்குள்ளே செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம், ஆரம்பத்தில் இருந்த அந்த புரிந்துணர்வு அன்பு எதுவுமே இல்லை, நம்ம முட்டாள்தனம் அவசரப்பட்டு முடிவெடுத்து வந்துட்டோம், நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்பா சொல்கிறான். புகழ் சொல்கிறான், என்னப்பா இப்படி கதைக்கிறேன், உனக்காகத்தானே இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உன் கூட ஒன்று கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ போய் இப்படி சொன்னேன் எப்படிப்பா, இல்லைப்பா வேணாம்ப்பா, இது பிழையான முடிவு அப்படின்னு சொல்லி புகழ் கெஞ்சினான். இன்பா, இல்லை வேணாம், சொல்கிறத கேளு, எனக்காக ஒரே ஒரு விஷயம் செய்வியாப்பா அப்படின்னு. என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இவன் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, இது வரைக்கும் நீ எனக்குன்னு எந்த ஒரு பரிசுமே கொடுத்ததில்லை, எந்த ஒரு விஷயமே கேட்டச்சதும் இல்லை, எனக்கு வாங்கி கொடுத்ததும் இல்லை, எனக்கு ஒரே ஒரு விஷயம் செய்வியா, என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குற நேரம் இவன் கேட்குற ஒரே ஒரு விஷயம், அவள் மொழிந்த பரிசு அவள் மச்சான், அவள் மொழிந்த பரிசு அவள் மச்சான். இந்த மாதிரியான கதைகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னால், எங்களோட சீமை நண்பன் இந்த